அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிரெட் சாய்த்துக்குரா பிரெட்ல செய்ய போறாங்க. இப்போ இது முந்திரி பாதாம் எல்லாம் இருக்கு, மொத்தம் சேர்த்து இருக்கு. எல்லாத்தையும் கவனம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, பாத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால், இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கிக்குவோம். பால் எடுத்து வச்சிருக்கோம், இவங்க எல்லாத்தையும் காட்டும். இப்போ பொடி பொடியா எல்லாத்தையும் பாதாம்லாம் கட் பண்ண போறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் மிக்சியில போட்டு சுத்தி போட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. இதுக்கு இப்படி வெட்டி போட்டாதே குருணையா வெட்டி போடணும். வெட்டி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது இதனுடைய இது. சாய்த்துக்குராவுக்கு இப்படித்தான் போடணும். மாமி, இதுக்கு முன்னாடி நீங்க சாய்த்துக்குரா? நாங்க சாய்த்துக்குராவெல்லாம் சாப்பிடலாமா? நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கணும். இது வாழ்க்கையில நான் முழுசாத்தான் திம்பேன். நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன். இது ஸ்வீட் மாதிரி உள்ளது. மேக்கடி ஸ்வீட்டை திண்டா சளி பிடிக்கும். இல்ல, கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்காக தனியா எடுத்து வைக்கிறேன். லாஸ்ட்ல போடுறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இது நெய்ல போட்டு வறுக்கிறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. நெய் ஊத்துறேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன், சும்மா வறுக்கிறதுக்கு தான். இப்போ இந்த நெய்யில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இந்த டிஷ் ஹைதராபாத்ல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையிலேயே ராஜாக்களும் ராணிகளும் சாப்பிட்ட ஒரு ரிச்சான டிஷ். நீங்களும் இது கண்டிப்பா ஒரு தடவைனாச்சும் செஞ்சு பாருங்க. ஆமா, இதுல சேரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப தரமான ஐட்டங்க. போதும், ரொம்ப கறிக்கிற வேணாம், ரொம்ப இது பண்ணிட வேணாம். வறுத்தாச்சு எடுக்கிறோம். என் காலத்துக்கு நான் பிறந்த தங்க விலை 100க்கு இருந்து. அப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை தான், நான் சின்ன வயசு தான். அப்ப 10 வயசு. அப்போ தங்க விலை 100 ரூபா. அப்ப விலையை பார்த்தா 1,120க்கு நேற்று சொல்றாங்க, நேற்று சாயங்காலம். அப்புறம் நான் 170ல இருந்து 71ல ஒரு 145க்கு என்னுடைய தங்கத்தை 70 பவுன் வித்துட்டு வீடு வாங்கினேன். தேவோட்டையில வாங்கணும். 1971ல எங்க அத்தா போட்டது. எங்க அத்தா மலேசியா தான். எங்களுக்கு நகை அப்ப போட்டாங்க நிறைய. டைமண்ட்ல தோடு, மூக்குத்தி எல்லாமே போட்டாங்க. அப்ப டைமண்ட்னா என்னன்னு தெரியல. அம்மா, இது என்னவோ அது இருக்காங்க, அது எல்லாம் நல்லா இருக்குமா, ரொம்ப பளபளன்னு அடிக்கும், பளிச்சுன்னு அடிக்கும் அந்த கல்லு. அப்போ அது டைமண்ட் சொன்னாங்க எங்க அத்தா. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாதுல. அது ஒரு 1000-2000 கூட இருக்குமா என்னன்னு தெரியாது அந்த கல்லுக்கு மதிப்பு. அதை அப்படியே வச்சு கடைக்காரன்ட்டு நான் மாத்திவிட்டேன். நான் விளங்காத்தனமா அதை மாத்தி அந்த கல்லை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேற தங்கத்தை அதை மாத்திட்டு வேற நகை வாங்கினேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு. என்னன்றது அப்படி இதை மட்டும் நம்ம ஊத்து. சரி, ஆமா, வேலை நடக்கணும். பால் 1 லிட்டர் திக்கான மில்க், பஃபலோ மில்க் எடுத்திருக்கோம். கவு மில்கை காட்டிலும் பஃபலோ மில்க் நல்லா இருக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப இதுவாயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மில்க் ரொம்ப கெட்டியா தண்ணியே இல்லாம எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வத்தணும். சிம்ல வச்சு தீ ரொம்ப தீ அதிகமா வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கிண்டுங்க. அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 50 பவுன் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் என் மக 2 பேரும் கல்யாணம் முடிக்கும் போது அதெல்லாம் நாங்கள் ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். இப்போ தங்கம் ஒரு இதாகவே இருக்காது. போட நல்லா அதிகமாக போட மாட்டேன். எப்போதுமே கையில் ஒரு வளையல், 2 வளையல் கிடக்கும், கழுத்துல ஒரு செயின் கிடக்கும், அவ்வளவுதான். தங்க வீட்டுல தான் இருக்கும். அது பாட்டுக்கு ஏதாவது கல்யாணம் காட்சிக்கு போட்டுக்கிட்டு போவோம். இப்ப என்னன்னு பார்த்தா தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பை கொடுத்து இந்த மாதிரி ஏறி போய் இருக்கு. எப்படி மக்கள்கள் நம்ம ஒரு கவரிங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிற நினைச்சாங்கன்னா அதையும் தங்கம்னு சொல்லி புடிங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் போட முடியாம இருக்கு. இப்ப தங்கம் போட முடியாது. பணக்காரங்க அது வேற விஷயம், அவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்க. ஒரு நடுத்தரம் கூட இப்போ குடும்பம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்த காலங்கள்லாம் முடிஞ்சு வச்சு. முடிஞ்சா கூட எங்களுக்கு ஒரு வைத்தியத்துக்காக 2 லட்சம் கூட போயிருக்கு. ஒரு ஐசியில போய் 3 நாள் கூட்டு. அப்ப பாருங்க எப்படி ஒரு வைத்தியத்துக்கு கூட. எனக்கு வயசாயிடுச்சுல, போய் தெரியாம போய் ஒரு மூச்சு வந்ததுக்கு போய் சேர்த்து கடைசியில 2 லட்சம் போச்சு. வச்சு வாங்கிக்கிடுவோம், மருந்து மாத்திரை வாங்கிக்கிடுவோம், செலவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்றது போச்சு. என்னமோ இப்படிலாம் இருக்கு. காலங்கள் சரியா இல்லை. நான் பணக்காரியும் இல்லை, நான் நடுத்திருந்தேன். ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டுறோம், அவ்வளவுதான். பெருசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னமும் கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு, அன்பு, பண்பு, பணிவு, உண்மை, உழைப்பு, இது இவ்வளவு இருந்தாலே நம்மளை வாழ வைக்கலாம். இறைவன் வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்த்து நம்ம வாழலாம். வேற ஒண்ணும் இல்லை. இந்த பால் ரொம்ப திக்கான பால், கெட்டியான பால். நீங்க தீ அதிகமா வச்சிடாதீங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. பிடிச்சிருச்சுன்னா அதோட டேஸ்டே போயிடும், அந்த டிஷ்ஷும் கெட்டு போயிடும். அதனால பொறுமையா அதை கவனமா செய்யுங்க இந்த பால் காய்ச்சறத.
இது ரபடி செய்கிறோம். ரபடி செய்கிறதுக்கு தான் இந்த பால் காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த இந்த பாலோட டிஷ் பேர் மாமி. அப்படியா? சாய்த்துக்கூடாதுன்றது இந்த டிஷ்ஷோட பேர். ரபடின்றது இந்த பால் செய்கிறோம்ல, இந்த பாலை சுண்டை காய்ச்சி அது மேலே ஊற்றுறது. சரி சரி. பிரெட்டை வந்து கட் பண்ணிட்டு எண்ணெயில் வறுக்கணும். பிரெட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெய்யில தான் வறுப்பாங்க. எனக்குமே நெய் அவ்வளோ ஊற்றி பண்ணுறது வேஸ்ட் பண்ணுறது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு எண்ணெயில் செய்யலாம். நெய்யில் செஞ்சால் ஒன்றும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்லேயே இந்த பிரெட்டை பொரிச்சு எடுத்து நம்மளோட இஷ்டம் தானே, எண்ணெய் நல்ல எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாலை நல்லா கிண்டிக்கி விட்டுக்குங்க. ஓரத்தில் இந்த ஆடை சிறகுலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. குறைச்சி தான் வச்சுருக்கேன். நான் நிறைய நகையை போட்டுக்கிட்டு பள்ளிக்கட்டினிலேருந்து போவேன். நான் தைரியமான ஆள்தேன். ரொம்ப இப்படி போட்டு முக்காடை போட்டுக்கிட்டு இப்படி போத்திக்கிட்டு இப்படி கழுத்தை காட்டாமல் கூட போவேன். அப்போ என்னை வந்து முறைச்சி ஒரு பார்த்தாங்க கையில் கழுத்தில் இருந்தது. அப்போ நான் திருப்பி முறைச்சி பார்த்த உடனே இப்போ அப்படியே பேசாமல் கம்முண்டு போயிட்டேன். அது மாதிரித்தான் எனக்கு ரொம்ப இதுகளில் நடந்திருக்கே தவிர எனக்கு அல்லாஹ் வந்து இறைவன் வந்து ரொம்ப காப்பாற்றியிருக்காங்க. அப்போலாம் யாரும் வந்து நம்மளை இந்த விதமான சிஸ்டமும் எதுவும் நடந்ததில்லை. என்கிட்ட நம்ம செய்கிற அமல் நல்லா இருக்கணும்னு நான் அல்லாட்ட அதைத்தான் துவா கேட்பேன். யார் வீட்டு பொருளுக்கு ஏமாறப்பட்டேன். கீழே கிடக்கிற பொருளையெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். யார் வீட்டுன்னு கேட்டு வந்தானே. எங்கள் ஊரில் கிராமம் செயின் கிடக்கு, பிள்ளைய விட்டுலாம் இது போட்டுட்டு போயிருங்க. அதெல்லாம் செயின்னு எல்லாம் அத்து போட்டு போயிருங்க. அப்போ ரொம்ப போடுவாங்க மலேசியாக்காரவங்க நகைப்பகல். நான் எடுத்து கொடுத்துருவேன். நான் வச்சுக்கிறவே மாட்டேன். யார் விட்டும் எனக்கு வச்சுக்கிறவே பிடிக்காது. இன்னைக்கு அப்படித்தான், எப்போதும் அப்படித்தான். அந்த வயசுல இருந்தேன். எல்லாம் வந்து நம்மளை நல்லா காப்பாற்றிருக்கா இறைவன். அதுக்காக எனக்கு ரொம்ப நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவ்வளவுதான். நன்றி. எல்லாவுக்கும் நன்றி சொல்லணும் இறைவனுக்கு. கல்யாண வீடியோ ஓட வருமா. குங்குமப்பூ எடுத்துக்கிறோம் பாருங்க. இதில் கொஞ்சோண்டு காய்ச்சின பாலில் எடுத்து ஊற வச்சிடலாம். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. 2 சிட்டிகை போட்டு 2 சிட்டிகை. உங்களுக்கு வவுறு இப்படியே கொள்றாப்புலேயே அதை கொடுக்க போறாத தெரியும். இது ரொம்ப என்ன பெரிய பௌசியமான ஸ்வீட்டா இருக்கு. பௌசமான ஸ்வீட்டா 2 வகையா இருக்கு. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாத்தே இருக்கும் போல இருக்கு. இவ்வளவு சேருதுல்ல நட்ஸ் அது இதெல்லாம் சேர போட்டு நல்லா சாப்பிடுங்க. செஞ்சு விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா எடுத்து வச்சு நல்லா புரட்டை விட்டு தூங்கிடும். சந்தோஷமா நல்லா இல்லை புரட்டை விட்டுக்கிட்டு தூங்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். இந்த பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் வச்சு வச்சிருக்கத போட்டுடலாம் பால். இதில் வந்து சர்க்கரை நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் சேர்க்குறேன் பெரிய ஸ்பூனில். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக வேணால் சேர்த்துக்கோங்க. கிராமங்களில் இந்த வாசங்கள்லாம் கிடைக்காது. அப்போ புளியங்காய் வாசம், புளியங்கட்டை வாசம், இந்த மாதிரி பயிர் வகை வாசம், அது மாதிரி வேர்க்கடலை வறுவல். இந்த மலைக்கெல்லாம் பயிர் போட்டு கருவாடு போட்டு தானே வைப்பீங்க? ஆமாம். வறுத்த வாசம் வேர்க்கடலை வறுத்த வாசமாக இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை இப்போ கூட நீங்கள் பச்சையை வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கெல்லாம் அவிச்சு கொடுங்க. அதை உடைச்சி திங்க சொல்லுங்க. சோம்பேறித்தனம் படைச்ச விடாதீங்க. இந்த குங்குமப்பூ போட்டு பாலில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதே இதில் ஊற்றிடுங்க. தண்ணி தரவா? கழுவி வேணாம், தண்ணிலாம் வேணாம். உப்பு 1 சிட்டிகை. ரபடி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் மில்க் ஊற்றினோம். அப்போ பாருங்கள், இப்போ 200 தான் இருக்கும். ப்ரெட்டை 10 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்க லேயர்லாம் கட் பண்ணிடலாம். நீங்கள் மைதா ப்ரெட் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி கோதுமை ப்ரெட்லேயே செய்யலாம். ரொம்ப இந்த பேக்கரி ப்ரெட்டு அந்த மாதிரி ப்ரெட்லாம் வாங்கினீங்க ஓரளவு குவாலிட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கணும். பிரமிடு மாதிரி கட் பண்ணிக்கணும். பண்ணலாமே. ஏன்னா இப்படி முக்கோணமாக கட் பண்ணிக்கணும். மாமிக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா? மாமிக்கு ஸ்கொயர் ஷேப்லேயே செஞ்சு தரேன். இல்லை, இந்த மாதிரி இதிலே செய்யலாம். முழுசுலையே இதை வெட்டாம. அதே எதுக்கு தெரியுமா? வீடியோவில் இப்படி அழகாக வச்சு அது மேலே ஊற்றி அப்படி காட்டுறது. ஓஹோ, கொஞ்சம் வச்சுல இது மேலே வைக்கிறது. இங்கிட்டு வழி இந்த பக்கம். இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்ற போகிறோம். சிம்லாயிரம் நெய்யிலே தான் வறுத்து எடுப்பாங்க. சரி, நம்ம வந்து கடலை எண்ணெயில் செய்வோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெட் எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். எண்ணெய் சிம்மில் வச்சு பொரிக்காதீங்க. எண்ணெயை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. நான் அன்னைக்கே ஜாமான் அடிக்கிறது சொல்லதான்.
சீக்கிரம் போடு. பிரெட்டை மெதுவான தீயில வச்சு வேக வைக்காதீங்க, அது உடஞ்சிரும். நான் நல்ல ஃப்ளேம்ல வச்சு இது பண்ணுங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பியா நல்லா வரும் இந்த இது செய்யறதுக்கு. ரொம்ப ஸ்லோவில் வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் வாரிடும், பிரெட்டு ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துரும். இப்படி வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் இழுக்காது, இது கக்கிடும். அப்படி பால் காய்ச்சிட்டியா? பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சர்க்கரை போட்டு காய்ச்சுவேன். இப்போ 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையட்டும். அதாவது சர்க்கரை ரொம்ப கெட்டியாகணும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா நீங்கள் லைட்டாக கிண்டிட்டு கொதிக்க விட்டாலே போதும், சர்க்கரை கரைஞ்சாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறோம், அந்த பிரெட்டை அதாவது சூடான பதத்தில் தான் போட்டு எடுக்கணும். அது எல்லாத்தையும் போட்டு எடுத்தாலுங்க 4-5 போடு. நல்லா எல்லா பக்கமும் இதுவாகவும் எடுத்துரு, எல்லா பக்கமும் நல்லா நல்லா முங்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க, உடஞ்சி போயிடும். பால் ரொம்ப இறுகிருச்சு, அதனால கொஞ்சமா நாங்க பால் ஊத்திக்கிறோம். ஏன்னா அது ஊத்தணும்ல, மெல்ட் ஆகி நல்லா அழகா ஊத்துறதுக்கு நல்லா என்ன சர்க்கரை கம்மியாத்தான் இருக்கும். கலக்கிக்க பிரெட் இனிப்பாத்தானே இருக்கும். ரபடியை நல்லா கலக்கி விட்டுட்டாச்சு. இப்போ பிரெட்டை பொரிச்சு எடுத்துட்டாச்சு. அதாவது இதுக்கு மண்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மண்டையில் கொண்டையை ஊற்ற போகிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இப்படியே ஊற்றுங்க, எல்லா பக்கமும் சாடுற மாதிரி ஊற்றுங்க. இப்படியே நல்லா மூழ்கிற மாதிரி அதான் ஊறி நல்லா வரும் உங்களுக்கு. ப்ரெட்டில் ஊற்றியாச்சு, நல்லா ஊறி நல்க மூழ்கிற மாதிரி இது பண்ணிட்டு இதில் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் நறுக்கி வச்சோம்னா அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம்ல அது லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. நான் எல்லாமே போடல, இதுவே நிறைய அதிகமாக இருக்கனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இந்த குங்குமப்பூ அப்படி மேலே போட்டு நல்லா இது பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணையில ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இது வேற நொறுக்குங்குது அந்த இதுவும் சேர்ந்து. பிரெட் வெந்ததுனால நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எஹியாக்கு வேணுமா? எஹியாக்கு இந்த ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பிரெட் சுட்டதுனால அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா அருமையாக இருக்கு. நல்லா வாயா சொல்லு. செம்மையா இருக்கா? பிடிச்சிருக்கா? அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல, அவ்வளோ நல்லா இருக்குன்றான். உங்களுக்கு எப்படி இருக்கு மாமி? அந்த லவுக்குன்னு முழுங்குதானே. ஆனா உண்மையில ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு, மொறுமொறுப்பா இருக்கு அந்த இது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மக்களை விட்டுறாதீங்க, கண்டிப்பா செய்யுங்க. நல்லா பார்த்து நல்லா செஞ்சே சாப்பிட்டுருங்க. சோம்பேறித்தனமா இல்லாம செஞ்சு தின்னுங்க. வீட்டுல செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல ஸ்வீட் ரெசிபி, நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி நான் கல்யாண இதுல சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வாசம் இருந்திருக்கு அந்த பேட்டுல. அது ஆனா இது ஒண்ணு அதேபடியா ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு இது பண்ணி செய்ய மாட்டாங்கல்ல நம்ம. அந்த பிரெட்டே மொறுமொறுப்பா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நரப்பா நல்லா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா. எல்லாம் பாருங்க, அந்த பீரை தன்மை கூட இல்லாம அப்படியே முழுசா அப்படியே நல்லா இருக்கு. நான் செஞ்ச பக்குவத்திலே பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி அல்லாஹ் இறைவன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன். நல்லா இருக்கு. அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, லைக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.